ஏசு அப்பங்கள் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாரு. What he does is he give thanks to his father. இருக்கிறத கையில் எடுத்து வச்சு அவருடைய அப்பாக்கு நன்றி சொல்றாரு. ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்துல கொடுத்தார். he gave it to his disciples. சீஷர்கள் பந்தி இருந்தவர்கள் இடத்தில் கொடுத்தார்கள். அவங்களும் கொடுக்குறாங்க. அப்படி மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போதாதுன்னு இல்ல, வேண்டிய மட்டும் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமென். நான் சொல்றேன், உங்களுடைய இந்த மாத தேவைகளை எல்லாம் அவர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் வந்து சொல்றேன். இது ரொம்ப லேசா எடுத்துக்காதீங்க. அவர் வேண்டிய மட்டும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்மளுக்கு யாராவது வேண்டிய மட்டும் இங்க கொடுக்குறவங்க யாராவது இருக்காங்களா? இல்லவே இல்லைங்க. போஷன் தான் தருவாங்க, ஏதோ மிச்சம் மீது இருந்தா தருவாங்க. ஆனா கர்த்தர் எப்படி தர்றாருன்னா வேண்டிய மட்டும் தருவார். அவர் எவ்வளவு வேணும் அதுக்கும் அதிகமா தர வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, பாத்தீங்களா, இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ முடியாது. வேண்டிய மட்டும் இருந்தாதான் திருப்தி அடைய முடியும். அதுக்கும் மேல இருந்தாதான் நம்ம திருப்தி அடைய முடியும். திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளை நிரப்பினார்கள். வேண்டிய மட்டும் கொடுத்தது மட்டும் இல்ல, திருப்தி அடைந்தது மட்டும் இல்ல, 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. இந்த தேவன் நீங்களும் மீதம் எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 4 மாசம் போயிடுச்சு, இந்த 5வது மாசத்துல வந்து நின்று இருக்கிறோம். இந்த 5வது மாசம் ரொம்ப அருமையான ஒரு மாசம். எதனால? மே மாசம்ன்றதுனால இல்ல, இந்த மாதம் இன்னும் கர்த்தர் ரொம்ப அதிகமா நம்ம நம்ப போறோம். கர்த்தர் மேல அதிகமா விசுவாசத்தை வைக்க போறோம். சில சத்தியங்களை அறிந்து அவரை விசுவாசிக்க போறோம். அவர் என்னுடைய தேவன் மட்டும் இல்ல, அவர் என்னுடைய பிதாவா இருக்கிறார். அவரால் மட்டும்தான் எனக்கு வேண்டிய மட்டும் கொடுக்க முடியும், மீதம் எடுக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம துவக்க போறோம். என் தேவை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அவர் சப்ளை அதை விட ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு நம்ம நினைக்க போறோம். அப்படி விசுவாசிக்க போறோம்.